நம்ம எல்லாருக்குமே நம்மளோட வீடை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அந்த க்ளீனிங் ஒர்க்கை வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பண்ணுறது அண்ட் எப்போல்லாம் வந்து பண்ண முடியும், எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு சில டிப்ஸோடு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்க கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெட்டு தான். ஸோ பெட்டு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாளாவது பெட் கவரு, பெட்ஷீட்டு, தலாணி உரை இது எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா நமக்கு வந்து நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னா இந்த பெட் கவர் வந்து அழுக்காக இருந்ததுன்னா நமக்கு தூக்கம் வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆக தான் செய்யும். அதனாலேயே வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து இதை மாற்றிடணும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பெட் இருக்குது இல்லையா, ஸோ மேட்ரஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3லேருந்து ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. வேக்கம் கிளீனர் இருந்தது அப்படின்னா அது போட்டு கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். இப்போ அது வந்து லைட்டாக அந்த பேக்கிங் சோடாலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து மேலே வந்து தூவி விட்டுட்டு அது அப்படியே வந்து வேக்கம் கிளீனர் போட்டு வந்து ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 பெட் கவராவது வந்து மேலே போட்டுட்டு பெட்டு வந்து பெருசாக வந்து டஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ எங்களுக்கு வந்து நான் மேலே போட்டிருக்கிறது வந்து பெட் ப்ரொடெக்டர். ஸோ அதனால் அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பெட் கவர் மேலே அந்த ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா, அதை வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ண முடியும். ஜிப்பு தான் வந்து இருக்குது. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா காமன் வாஷிங் மிஷின் சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. காயின் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய சிட்டியில் வந்து இருக்கும். ஸோ அங்கே வந்து இந்த பெரிய பெரிய அதாவது பெருசாக வச்சுருப்பாங்கள்ல, அதனால் நம்ம ரொம்ப நிறைய கேஜிஸ் இருக்கிற மாதிரியான பெட் கவர் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அங்கே போய் கொடுத்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, நம்மளே போயிட்டு தான் வாஷ் பண்ணிக்கணும். போட்டு விட்டுட்டு நம்ம வந்து காயின் போட்டோன்னா அது ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் முடியவும் நம்ம எடுத்துக்கலாம். அங்கேயே ட்ரையரும் இருக்கும், அதனால் அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்க வாஷிங் மிஷின் வந்து 8 கிலோ வரைக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு நிறைய இதை வந்து நான் வீட்டிலே வந்து வாஷ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி இந்த பெட் கவர் மட்டும் வந்து வெளியில் போயிட்டு நாங்கள் வாஷ் பண்ணிட்டு வர்றது. ஸோ மற்றபடி வந்து நம்மளோட மெத்தையை வந்து இந்த மாதிரி தூசி தட்டிட்டு நல்லா வந்து நீட்டாக அப்பப்போ வந்து மெயின்டைன் பண்ணாலே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தூசி எதுவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த வேலையை கண்டிப்பாக பண்ணிடணும். அதே மாதிரி தான் பில்லோ கவர். ஸோ பில்லோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு வச்சு படுக்கிறோம் அப்படின்றதுனால நம்மளோட ஹேர் வந்து நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் முடி கொட்டுற பிரச்சனைலாம் வந்து நிறைய இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு இந்த பில்லோ கவருமே வந்து ஒரு ரீசனாக இருக்கும். நம்ம வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா வந்து அந்த அழுக்குலேயே நம்ம வந்து படுத்து நமக்கு வந்து டேண்ட்ரஃப் வரும், இல்லைனா ஹேர் ஃபால் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் எவ்வளோ தான் நம்ம மெயின்டைன் பண்ணாலும் இந்த விஷயத்தை நம்ம பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஹேருக்குமே வந்து பிரச்சனை தான். ஸோ அதனாலே வந்து நான் வாரத்தில் ஒரு நாள் என்னோடய பெட் கவரு, தலாணி உரை, அதுக்கப்புறம் குஷன் கவர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஒரு தேர்ஸ்டே போல் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஸோ எப்போல்லாம் நான் வந்து வேக்கம் கிளீனர் போடுறோன்னா அப்போயும் வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஏன்னா வீட்டில் வந்து நம்ம ஃபுல்லாக நீட் பண்ணுறோன்னா பெட்டையும் வந்து நீட் பண்ணிடுறது பெட்டர். அண்ட் அடுத்ததாக வந்து ஃபேன் தான். நம்மளோட ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா காற்று நல்லா வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சீலிங் ஃபேனாக இருந்தது அப்படின்னா அது ரொம்ப டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஃபேன்லையுமே இருக்கும், பட் வந்து சீலிங் ஃபேனில் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மந்த்லி ஒன்ஸாவது வந்து நம்ம அந்த தூசியை வந்து எடுத்து விட்டுலாம். இப்போ அதுக்கு நிறைய வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாலாம் இருக்குது. ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம அந்த டஸ்டர் மாதிரிலாம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து கீழே இருந்துகிட்டே வந்து அந்த டஸ்டர் ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து அந்த தூசியை மட்டும் கூட எடுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு தடவை நல்லா வந்து வெட் வைப்ஸ் வச்சு நல்லா தொடச்சிடலாம். அப்படி இல்லைனா வந்து மாதம் வந்து பண்ண முடியலை, அதை வந்து ரொம்ப வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணலாம். ஏன்னா மாதம் பண்ணும்போது அது
கண்டிப்பாக வந்து நிறைய டஸ்ட் இருக்க போகிறதில்ல. பட் 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணுறதுக்கு நம்ம ஹேபிட்டாக வந்து பழகிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து 2 ஃபேன் இருக்குது. ஒன்று பெட்ரூமில், இது வந்து ஹாலில் இருக்குது. ஸோ ஹாலில் நாங்கள் முன்னாடி வச்சுருந்தது கொஞ்சம் பழசாயிடுச்சு. இன்னொன்று ஒரு சில பட்டன்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் இது இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஃபேன் வந்து நாங்கள் வாங்கினோம். அதனால் நிறைய டஸ்ட்டு பெருசாக இருக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு நான் வந்து தொடச்சி மட்டும்தான் விட போகிறேன். அதே மாதிரி பெட்ரூமில் இருக்க ஃபேன் வந்து ஸ்டாண்ட் ஃபேன் மாதிரி தான். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி போன சாட்டர்டேவே வந்து பால்கனியில் வச்சு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே வந்து இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, அதனால் ஃபேன் இல்லாமல் சுத்தமாக இருக்கவே முடியலை. ஸோ இங்கே வந்து பெருசாக ஃபேனே வந்து தேவைப்படாதா, அந்த சம்மர் டைமில் தான் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு தான் வந்து தேவைப்படும். லாஸ்ட் இயர்லாம் இவ்வளோ வந்து வெயில் அடிக்கலை இங்கே, அதனாலே வந்து ஃபேன் பெருசாக தேவைப்படாது அப்படின்ட்டு நாங்களும் வந்துட்டு இருக்கிறத வச்சே ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ புதுசாக வந்து இதை வாங்கினதுனால வந்து நல்ல சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரிமோட்டும் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி 360 ரொட்டேட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம அதில் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைட்டு, அதுக்கப்புறம் ஸ்விட்ச் போர்டு இதெல்லாம் தான். ஸோ இது வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே மறந்துடுவோம். நம்ம யூஸ்வலாக வந்து ஃப்ளோர் க்ளீனிங் பண்ணால் போதும், நம்ம கிச்சனை வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணால் போதும், அப்படியே வந்து விட்டுருவோம். இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்ட்ஸு, அதுக்கப்புறம் லைட்டு இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதையுமே நம்ம ஞாபகம் வச்சுட்டு நல்லா கரெக்டாக ஒரு 1 மந்த்க்கு ஒன்ஸ் இல்லைனா 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம இந்த வேலைகளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வீடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். மெயினாக வந்து இந்த ஸ்விட்ச் போர்டில் தான் வந்து நிறைய அழுக்கு இருக்கும். அதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப இதாக இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் நான் வந்து வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சிருவேன். ஏன்னா இங்கே அவ்வளோ வந்து பெருசாக அழுக்கு இருக்க போகிறது இல்லையா, டஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி தொடச்சி விட்டாலே போதும். ரொம்ப அழுக்கு இருந்தது அப்படின்னா அந்த கைப்பட்டு அந்த அச்செல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கருப்பாக அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா குக்கிங் ஆயிலோ இல்லை வந்து கோகோனட் ஆயில் இருக்கு இல்லையா, அது வந்து லைட்டாக அந்த ஸ்விட்சில் வந்துட்டு நம்ம வந்து துணியை வச்சு தொடச்சி விட்டுறலாம். அந்த துணியில் வந்து ஆயிலில் கொஞ்சமாக விட்டுட்டு அப்படியே துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட பவுடர் இருக்குல்ல, டால்கம் பவுடர், அதை வந்து அந்த துணியில் எடுத்து லைட்டாக தொடச்சி விட்டிங்கன்னா அந்த ஆயில் பிசு எல்லாமே அதுக்கப்புறம் போயிடும். அதே மாதிரி அந்த அழுக்கும் வந்து இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வந்து யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கு இல்லையா, அதை கூட கொஞ்சம் ஏதாவது ஒரு துணியில் கொஞ்சமாக கொட்டிட்டு அதை வச்சும் நீங்கள் வந்து தொடச்சி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழுக்கு இருந்தது அப்படின்னா இந்த 2 டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ நான் வந்து கிச்சனில் எப்போல்லாம் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறனோ அப்போல்லாம் வந்து அங்கனக்குள்ளே இருக்கிற ஸ்விட்சு அந்த இதில் பாக்ஸு மாதிரி இருக்கும் இல்லையா, இங்கே பாக்ஸ் கிடையாது, இந்த மாதிரி ஸ்விட்ச் போர்டு மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். மெயினாக வந்து பெருசாக வேறு எதுவும் இருக்காது, அதெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். பட் இந்த ஹாலில் இருக்கிறது, என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு மாதத்தில் ஒரு தடவை இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் க்ளீன் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு கீழே இருக்க கீ கொடுக்குறது, அதுக்கான டிஸ்பிளே தான். ஸோ நம்ம வந்து கீழே வந்து யாராவது பெல் அடித்தாங்க, நம்ம வீட்டுக்கு வர்றவங்க பெல் அடித்தாங்கன்னா இங்கேருந்தே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். கீ பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணோன்னா அங்கே வந்து ஒரு சவுண்ட் வரும். ஸோ அப்படியே வந்து நம்ம கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து வீடியோவோடு இருக்குது, யார் வெளியில் இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. யாருமே வந்து அன்வான்டாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து வரமாட்டாங்க, ரொம்ப செக்யூர்டாக தான் வந்து இருக்கும் இங்கே. ஸோ இந்த இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜு தான். ஸோ ஃப்ரிட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து க்ளீன் பண்ணுவோம் கண்டிப்பாக, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர்ற அன்னைக்கு அதுக்கு மொதல் நாளோ வந்து உள்ளே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுவோம். பட் இந்த ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கை பட்டு வந்து அங்கே ரொம்ப வந்து அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதிலே வந்து நம்மளோட கை அச்சு வந்து அதில் பட்டுகிட்டே இருக்கும். நம்ம வந்து குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஏதாவது ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணுவோம், அந்த ஈரக்கையோடு வந்து ஓப்பன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதில் டஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனாலேயே ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா டோர் சைடில் டெய்லி வந்து தொடச்சி விட்டுருங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாளாவது வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காய்கறிகள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பழகிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஒரு டைம் இருக்குது. ஸோ மாதத்தில் ஒரு தடவை இல்லை 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது உங்களுக்கு எப்போ வந்து டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து டீப் க்ளீன் பண்ணுங்கள். ஸோ டீப் க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு நல்லா வந்து ஒரு தண்ணி வச்சோ இல்லை வந்து லெமன் வாட்டர் வச்சு அந்த மாதிரி ஏதாவது வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரிட்ஜை வந்து அடுக்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் ஆகும், ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஏன்னா நம்ம இதில் தான் காய்கறிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறோமா, ஸோ அதனால் வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
அதுலேயும் வந்து ஹிட்ஸ் வச்சுருக்கவங்க ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜு வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒர்க்கிங் உமன்னா வந்து ஏதாவது நம்ம பொழுதனைக்கும் போயிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு இருக்க முடியாதுன்னேவும் நிறைய திங்ஸை வந்து வாங்கி உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜை வந்து நீட்டாக ஹைஜீனிக்காக வந்து மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஃப்ரிட்ஜு அது மட்டும் இல்லாமல் வந்து நான் அப்பப்போ தான் போய் காய்கறிகள்லாம் வாங்கிப்பேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து டஸ்ட்டு அப்படின்றது ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து நல்லா தொடச்சிட்டு தான் வந்து ஃபுல்லாக காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து அடுக்கிடுவேன். எப்போல்லாம் நான் வந்து காய்கறி நிறையா வாங்கிட்டு வர்றேனோ அப்போ வந்து ஃபுல்லாக வந்து எடுத்து அடுக்கிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து வைப்பேன். 1-2 காய் வாங்கினா மட்டும்தான் உள்ளே அப்படியே வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டீப் க்ளீனும் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பண்ணிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவன் தான். ஸோ இப்போ நிறைய பேர் வீட்டில் மைக்ரோவேவ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக் அவனு, ஏர் ஃப்ரையர் இதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே வந்து ஒரு வேலை எக்ஸ்ட்ரா தான் நமக்கு ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். இல்லாத வீடாக இருந்ததுன்னா ஒரு வேலை மிச்சம் அப்படின்னே வந்து தோணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பேக் அவன் வந்து இந்த வீட்டோட இருந்தது. இங்கே வந்து இந்த மாதிரி வீட்டோடைய கிச்சன் இருக்குமா. ஸோ கிச்சனில் வந்து எல்லா அப்ளையன்சஸுமே வந்து கண்டிப்பாக இருக்கும் நம்ம எந்த வீடு பார்த்தாலும். ஸோ நான் வந்து இதில் பெருசாக என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு பேக்கிங் அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா கிட்ஸ் அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மஃபின் மட்டும் பண்ணுவேன், அவ்வளவுதான். அப்புறம் எப்போயாவது வந்து எங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து மஃபின் கேட்டாங்கன்னா பண்ணி தருவேன், அவ்வளவுதான். மற்றபடி இதை வந்து நான் அந்த தோசைக்கல் வைக்கிறது இந்த மாதிரி ஸ்டோரேஜாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலுமே வந்து இதை நான் வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது தோசைக்கல் அதெல்லாம் வைக்கிறோமா கொஞ்சம் கண்டிப்பாக வந்து தூசியெல்லாம் அடையும். அதுக்கப்புறம் வந்து மாவு வின்டர் டைமில் மாவு புளிக்க வைக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். ஏன்னா வெளியில் வச்சோம் அப்படின்னா புளிக்காது. அதனால் வந்து இந்த மாதிரி அவனுக்குள்ளே தூக்கி லைட் போட்டு வைக்கிறது தான் என்னோடய வழக்கம். ஸோ அதனால் வந்து இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனாலேயே வந்து கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி ரொம்ப அழுக்கு இல்லை அப்படின்னா மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி வெட் வைப்ஸ் வச்சு தொடச்சி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா டீப் க்ளீன் வந்து பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி நான் இந்த அவன் வந்து டீப் க்ளீன் பண்ணுறதை வந்துட்டு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய சொல்யூஷன்லாம் இருக்குது மார்க்கெட்டில். பட் இருந்தாலும் நம்ம வந்து பேக்கிங் சோடா, வினிகர் இதெல்லாம் வச்சு கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது நம்மளோட இஷ்டம் தான். நம்ம வந்து எப்படி வேணாலும் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். சொல்யூஷன் வந்து வாங்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக நான் நல்லா மெயின்டைன் பண்ணுவேன். ஏன்னா வீட்டிலேருந்து இந்த வீட்டில் இருந்ததா. ஸோ அதனால் வந்து கிளம்பும்போது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட்டே வந்து பிடிப்பாங்க. அதனால் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுன்றதுக்காகவே சில லிக்விட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அடுப்பு தான். ஸோ நம்ம அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து க்ளீன் பண்ணால் கூட அது வந்து டஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக குக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து டெய்லி நைட்டில் வந்துட்டு க்ளீன் பண்ணிடுங்க. அண்டு மார்னிங் முடிஞ்சது அப்படின்னா க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்னிங்லாம் வந்து நமக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது. கடன்ட்டு நம்ம குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போகிறதுக்கு தான் பார்ப்போம். ஸோ அதனால் ஈவினிங்கில் வந்துட்டு கண்டிப்பாக நைட்டில் ஃபுல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாரத்தில் ஒரு நாள் டீப் க்ளீன் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அடுப்பு வந்து நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சிந்திட்டு இருந்தது அதை நம்ம வந்து வாரக்கணக்காக வந்து வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் ரொம்ப வந்து இதாகும், ரொம்ப வேலை எடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நிறைய சிந்த நமக்கு அந்த ஹீட் வந்து பக்கத்தில் பட்டு அந்த அழுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வந்து இந்த மாதிரி லைட்டாவது ஒரு வைப் கொடுத்துட்டோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து நமக்கு டைம் கிடைக்கும் போது டீப் க்ளீன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த அடுப்பை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ கேஸ் அடுப்பை விட எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சதே இந்த அடுப்பு அப்படின்னே சொல்லலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிங்க்கு தான். ஸோ நம்ம சிங்க்கை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணோம். அடுப்பு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக சிங்க்கும் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன்னா இதுக்குள்ளே இருந்து தான் நிறைய பூச்சிகள் எங்கிட்டிருந்து வருதுன்னே தெரியாது, அந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பூச்சி தொல்லையெல்லாம் கிடையாது. இருந்தாலுமே நான் வந்து அட்லீஸ்ட் டெய்லி வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். பாத்திரத்தை எல்லாத்தையும் டிஷ் வாஷெல்லாம் அடிக்கிட்டு டெய்லி நைட்டில் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். சும்மா வந்து கம்மியாக போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். இந்த மாதிரி பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் வினிகர் இதெல்லாம் ஊற்றுறது வந்து எப்போயாவது தான், அதாவது மாதத்தில் ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாத்தையும் வந்து நான் க்ளீன் பண்ணுறது. மற்றபடி டெய்லி க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து நீட்டாக தான் இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரி வந்து உள்ள பைப்பு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அடைச்சிட்டு இருக்காது, நமக்கு ஈஸியாக வந்து நமக்கு க்ளீன் உள்ளே ஓடி போயிடும் எல்லாமேவும். ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கு இதெல்லாமே வந்து எப்போயாவது நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றபடி டெய்லி நைட்டில் வந்துட்டு பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு நம்ம சிங்கை வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னாலே பூச்சி தொல்லை இதெல்லாமே இருக்காது. ஸோ நீட்டாகவும் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லேப்டாப்ஸு அதுக்கப்புறம் வந்து கீபோர்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா டெஸ்க்டாப் இந்த மாதிரி எது இருந்தாலும் ஸோ அதுலேயுமே வந்து நிறைய தூசியெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். இதை வந்து டெய்லி நம்ம க்ளீன் பண்ணால் கூட வந்து டஸ்ட்டு மறுநாள் கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பாத்ரூம் தான். ஸோ பாத்ரூம் சிங்க்கு, டாய்லெட் பவுலு, அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிற இடங்கள் இது எல்லாமே வந்து அந்த டைல்ஸ் மாதிரி பக்கத்தில் இருந்தால் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சிங்க்கு, டாய்லெட் பவுல் இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்படி டைம் இல்லை முடியலை அப்படின்னா அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும் எல்லாத்தையுமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை முடிஞ்சதுன்னா மாதத்துக்கு ஒரு தடவை டீப் க்ளீன் வந்து பண்ணிவிடுங்க. அப்போ ஃபுல்லாகவே வந்து பாத்ரூமில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு டைல்ஸு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்டு ஒரு வேளை வந்து ரொம்ப வந்து அழுக்காக இருக்குது பண்ணவே முடியறதில்ல அப்படின்னா இப்போ நிறைய வந்து வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்டு கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பண்ணலாம். நம்ம பாத்ரூமை வந்து கண்டிப்பாக வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் இல்லையா, அப்போ தான் நமக்கு வந்து ஸ்மெல்லும் இருக்காது. வீட்டில் இன்னொன்று என்னென்னா இப்போ நிறைய வீட்டுக்குள்ளேயே வந்து பாத்ரூம்லாம் இருக்குல்ல, பெட்ரூம்குள்ளே இருக்குது, அதனால் வந்து வீடும் வந்து இதனால் ஸ்மெல் வரும். ஸோ அதனாலே வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ எங்களோட பாத்ரூம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான். இந்த மாதிரி பாத் டப்பு அதுக்கப்புறம் ஷவர் ஏரியான்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பாத் டப் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா ஷவர் ஏரியா இருக்குது அப்படின்றதுனால. இங்கே வந்து ஒரு சில வீடுகளில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும், ஒன்று பாத் டப் இருக்கும் இல்லைனா ஷவர் ஏரியா இருக்கும். ஸோ எங்களுக்கு இந்த வீட்டில் 2மே இருக்குது, அதனால் ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோன்ட்டு தான் நாங்கள் வந்து ஷவர் ஏரியா மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மற்ற இடங்கள் எல்லாத்தையுமே வந்து டெய்லி க்ளீன் பண்ணிவிடுவேன். அப்புறம் முடிஞ்சது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு ஃபுல்லாக வந்து பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்கா, ஸோ அதனாலே வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா தொடச்சி எடுத்துருவேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கால்மிதி தான். ஸோ நம்ம கிச்சனில் போட்டு வச்சுருப்போம், பாத்ரூமில் போட்டு வச்சுருப்போம், அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் ஏரியா அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து கால்மிதி தேவைப்படுதோ அங்கெல்லாம் போட்டிருப்போம்ல, அதையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கீழே போட்டிருக்கோம் அப்படின்றதுனால அதில் குட்டி குட்டி பூச்சிங்கள்லாம் வந்து கண்டிப்பாக போய் சேரும். அது வந்து நமக்கே தெரியாது, இருந்தாலும் அதில் போயிட்டு நமக்கு அடியில் வந்து இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டுக்கிறது நல்லது. நான் வந்து இப்போ தான் நேற்றுக்கு எடுத்து எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதை போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு தான். ஸோ நான் டெய்லி கூட்டும் போது இதில் அவ்வளோ தூசி இருக்கும், அதனாலே வந்து மாதத்தில் ஒரு தடவை இதை க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.